அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் காலையில உங்களை தேடி வருகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. அனுதினமும் தேவனுடைய நடத்துதலை நீங்க பார்க்குறீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறும் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனால உங்கள் நிமித்தம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமேன். எவ்வளோ பெரிய தேவன் நம் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இன்னது தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உறவாடுகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நீங்கள் கேட்ட செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி, குறிப்பாக ஹிந்தி மொழியில் கேட்குற மக்களுக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபிப்பீங்க என்பது தான் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். நாம் எல்லாரும் சேர்ந்து தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேசத்தில் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச வேண்டிய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 8 வசனம். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரு மனம் உள்ளவன், டபுள் மைண்டட் மேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் வந்த பிறகு சாத்தானுடைய அம்புகள் ஒரு தேவ மனிதனுடைய, ஒரு விசுவாசியினுடைய சிந்தையை பார்த்து தான் அவன் எய்வான். புரியுதா உங்களுக்கு? சிந்தை. ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு தேவ ஊழியர் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கலாம் கூட. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிந்தை இருக்குதுல்ல, மைண்டு, அது ஒரு பேட்டில் ஃபீல்டு, அல்லாவிட்டால் அது ஒரு யுத்த களம் போல இருக்கு. ஆண்டவர் சொல்வார், காலையில் நீ இன்னைக்கு ஜெபிக்கலையே, பைபிள் வாசிக்கலையப்பான்னு. உடனே என்னத்தை வாசிக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அப்படின்ற மாதிரி வரும். இன்னைக்கு நைட்டு வாசித்துக்கலாம், மத்தியானம் வாசித்துக்கலாம், அப்புறம் போய் ஜெபம் பண்ணலாம், இப்படிலாம் மாம்சம் சொல்லும். ஆவியானவர் சொல்வார், இன்னைக்கு நான் உன் கூட பேசணுமே, நீ என் கூட பேசலையப்பா அப்படின்னு. அப்போ இப்படி அங்கும் இங்கும் அலைபாயும். ஆராதனைக்கு போகணுமே, ஆண்டவர் பேசுவார், ஐயோ என்ன, நான் ஆன்லைனில் பார்த்துக்கலாமே, இன்னைக்கு பார்க்கலான்னா நைட்டு கூட பார்க்கலாமே, யூடியூப்பில் அப்படியே தானே இருக்குது. அப்படியெல்லாம் நம்ம மனசு சொல்லும், நம்முடைய மாம்சம் சொல்லும். ஆவியான சொல்வார், இல்லை நீ அந்த நேரத்தில் அதை பார்க்கணும். இந்த நாட்களில் இப்படித்தான் சிந்தையில் பிசாசு போராடுகிறான். வளர்ந்த விசுவாசிகளோடும் போராடுவான், பலவீனமான தேவ பிள்ளைகளோடும் போராடுவான். ஏன்னா அவனுடைய நோக்கமே நம்முடைய சிந்தையை கலங்க பண்ணணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்போ நம்முடைய சிந்தையில் எப்போதும் 2 மனசாக இருக்கக்கூடாது. ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும், இணைந்து ஜெபிக்கணும். ஒருவர் கணவன் ஜெபிக்கிறாங்கன்னா மனைவி ஆமேன் ஆமேன் அப்படி ஆகட்டும்னு நீங்கள் சொல்லணும். மனைவி ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கணவன் கையை வைத்து எஸ் லார்ட், ஆமேன் லார்ட், நீர் அப்படி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கணவன் இன்னொரு காரியத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ 2 பேர் ஒருமனப்படலைன்னு அர்த்தம். அந்த 2 பேருடைய சிந்தை 2 விதமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் சிந்தையை நான் காத்துக்கொள்ளணும், ஆண்டவரே என் சிந்தை எப்போதும் வெற்றிகரமாக இருக்கணும், ஆண்டவரே என் சிந்தையில் வருகிற போராட்டத்தை மேற்கொள்வதற்கு என்னுடைய சிந்தையிலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீர் தரப்போகிறீர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தெளிந்த புத்தி எனக்கு வேண்டும், ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த இரு மனது போகட்டும், ஆண்டவரே. எல்லா விதமான கன்ஃபியூஷனை துரத்தி ஜெபிக்கிறோம். தேவனுடைய சமாதானம் வீட்டுக்குள்ளே வரட்டும். இந்த நாட்களில் என்னென்ன காரியங்களுக்கு அவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது, குழப்பம் வரக்கூடாது. ஆண்டவரை இரு மனதாய் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, ஒரு மனதாய் செய்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனப்பாட்டின் ஆவியை தாங்கப்பா. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தாங்க.
இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து நீர் பேசியிருக்கிறீர் ஆவியானவரே. உம்மோடு கூட நிலைத்து நிற்பதற்கு சிந்தை ரொம்ப முக்கியம். ஆவியானவரே, சிந்தையில உம்முடைய கையை வைங்கப்பா. உம்முடைய கரங்களை சிந்தையின் மேல் வைத்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டாரு. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் உங்கள் நிமித்தம் கட்டப்படும். God bless you. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.